ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சிவில் நடைமுறை பகுதியில் இப்போது உச்சரிக்கப்பட்டுள்ள சமீபத்திய உச்சநீதிமன்ற தீர்ப்பின் வழக்கு சுருக்கத்தை குறிப்பாக ஒரு வங்கி அல்லது நிதி நிறுவனத்திற்கு எதிராக கடன் வாங்கியவர் தாக்கல் செய்யும் வழக்கை விசாரிக்க சிவில் நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளது பற்றி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. 10 நவம்பர் 2022 அன்று உச்சரிக்கப்பட்ட பேங்க் ஆஃப் ராஜஸ்தான் லிமிடெட் வர்சஸ் விசிகே ஷேர்ஸ் அண்ட் ஸ்டாக் புரோக்கிங் சர்வீசஸ் லிமிடெட் என்ற உச்ச நீதிமன்ற வழக்கில் மேல்முறையீட்டு வங்கி பிரதிவாதிக்கு ஒரு காலக்கடனை அனுமதித்தது. பரஸ்பர ஒப்பந்தத்தின் மூலம் மேலும் கடன் ஓவர் டிராஃப்ட் வசதி வழங்கப்பட்டது. பதிலளிப்பவர் நிதி ஒழுக்கத்தை கடைபிடிக்கவில்லை. இதன் விளைவாக மேல்முறையீட்டாளர் நோட்டீஸை வெளியிட்டார். இதன் விளைவாக கடன் கணக்கு மற்றும் ஓவர் டிராஃப்ட் வசதி கணக்கை தீர்க்குமாறு பதிலளிப்பவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. பணம் செலுத்த தவறியதால் மறுபரிசீலனை செய்பவருக்கு எதிராக ரெக்கவரி சர்டிஃபிகேட் பெற விண்ணப்பதாரர் வழிவகுத்தார். பிரதிவாதி கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் சிவில் வழக்கை தாக்கல் செய்து அடகு வைக்கப்பட்ட பங்குகளை விற்பதற்கும் விற்ற வருமானத்தை மீட்பதற்கும் பிரதிவாதிக்கு ஏற்பட்ட இழப்புகள் குறித்த விசாரணைக்கும் அதன் பிறகு பணத்தை செலுத்துவதற்கான ஆணையையும் கோரினார். கடன் பரிவர்த்தனையின் ஒரு பகுதியாக தங்களிடம் உள்ள அங்கீகாரத்தை கருத்தில் கொண்டு நிலுவைத் தொகைக்கு எதிராக தொகையை சரி செய்வதற்காக அடகு வைக்கப்பட்ட பங்குகளை மேல்முறையீடு செய்தவர் விற்றபோது பிரதிவாதி கல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் சிவில் வழக்கை தாக்கல் செய்தார். முறையீட்டை நிராகரிக்க கோரியும் அதிகார வரம்பு இல்லாத காரணத்தால் பிரதிவாதி தாக்கல் செய்த வழக்குகளை தள்ளுபடி செய்ய கோரியும் மேல்முறையீட்டாளர் விண்ணப்பங்களை தாக்கல் செய்தார். இரு விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்ட தனி நீதிபதி வழக்குகளை உயர்நீதிமன்ற கோப்பிலிருந்து நீக்குமாறு உத்தரவிட்டார். தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்களை டிவிஷன் பெஞ்ச் ஏற்றுக்கொண்டது. பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போதைய மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. Recovery of debts due to Banks and Financial Institutions Act 1993 பிரிவு 17 வங்கி அல்லது நிதி நிறுவனத்தால் தாக்கல் செய்யப்படும் விண்ணப்பங்களுக்கு மட்டுமே சிவில் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பை தடுக்கிறது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. அதே சமயம் கடன் வாங்கியவர் தாக்கல் செய்த வழக்கை விசாரிக்க சிவில் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பை தடுக்கவில்லை. கடனை மீட்டெடுப்பதற்காக வங்கி அல்லது நிதி நிறுவனத்தால் நிலுவையில் உள்ள வழக்கு நடவடிக்கைகள் தொடர்பான பிரிவு 31 தவிர வழக்குகள் மற்றும் நடைமுறைகளை மாற்றுவதற்கான விதிகள் சட்டத்தில் இல்லை. ஆர்டிபி சட்டத்தின் பிரிவுகள் 17 மற்றும் 18 குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால், டிஆர்டி நிறுவப்பட்ட பிறகும் வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்களுக்கு எதிராக கடன் வாங்குபவர் அல்லது பிறரால் தொடங்கப்பட்ட இண்டிபெண்டன்ட் வழக்குகள் அல்லது நடவடிக்கைகளுக்கு எந்த அதிகாரமும் வழங்கப்படவில்லை. நிலுவையில் உள்ள விண்ணப்பத்தில் ஒருங்கிணைக்கப்பட்ட நடவடிக்கையை எளிதாக்குவதற்கு பிரதிவாதியின் எதிர்கோரிக்கை வடிவத்தில் குறுக்கு நடவடிக்கை மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. குறுக்கு நடவடிக்கை என்பது கிராஸ் ஆக்ஷன். டிஆர்டிக்கு முன் ஒரு வங்கியின் விண்ணப்பத்தில் ஒரு எதிர் உரிமை கோரல் மட்டுமே தீர்வு அல்ல, ஆனால் பிரதிவாதி கடன் வாங்குபவருக்கு ஒரு விருப்பமாகும். அவருக்கு அது ஒரு ஆப்ஷனாக இருக்கும். கடன் வாங்குபவர் ஒரு தனி வழக்கை தாக்கல் செய்வதிலிருந்து அல்லது சிவில் நீதிமன்றம் அல்லது பிற பொருத்தமான மன்றத்தின் முன் தொடர்வதில் இருந்து தடுக்கப்படவில்லை. அது மட்டுமின்றி எந்த வங்கியின் விண்ணப்பத்தில் எதிர்கோரிக்கை வைக்கப்படுகிறதோ அதன் விண்ணப்பத்தை பரிசீலிக்கும் போது பிரதிவாதியின் எதிர்கோரிக்கையை விளக்க டிஆர்டிக்கு விண்ணப்பிக்க விருப்பம் உள்ளது. டிஆர்டி ஆனது வங்கிக்கு சாதகமாக இருந்தால் பிரதிவாதி அத்தகைய விளக்கப்பட்ட எதிர் உரிமை கோரல் தொடர்பாக சிவில் நீதிமன்றத்தை அணுக வேண்டும். ஏனெனில் வங்கி அல்லது நிதி நிறுவனத்திற்கு எதிராக ஒரு இண்டிபெண்டன்ட் உரிமை கோரலை முயற்சிக்க டிஆர்டிக்கு அதிகாரம் இல்லை. எனவே சிவில் ப்ரொசீஜர் கோட் 9வது பிரிவின் கீழ் வெளிப்படையாகவோ அல்லது மறைமுகமாகவோ விளக்கப்படாவிட்டால் சிவில் நீதிமன்றத்தின் அதிகாரத்தில் எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை. மேலும் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களின் உரிமை கோரல்களுக்கு ஒரு சுருக்கமான தீர்வு வழங்கப்படுகிறது. இதனால் குறியீட்டின் விரிவான நடைமுறையால் அவற்றை மீட்டெடுப்பது தடைபடாது. ஆர்டிபி சட்டத்தின் பிரிவு 19 துணை பிரிவுகள் 6 மற்றும் 8 ஆகியவற்றின் பார்வையில் உரிமை கோரலை பாதுகாக்கவும் எதிர் உரிமை கோரலை பதிவு செய்யவும் பிரதிவாதிக்கு உரிமை உண்டு.
டிஆர்டிக்கு மாற்றப்பட வேண்டிய நடைமுறைகள் நிலுவையில் இருந்தால் ஆர்டிபி சட்டத்தின் பிரிவு 31 எதிர் உரிமை கோரலை மாற்றாமல் வங்கியின் உரிமை கோரலை மாற்றுவதை மட்டும் கவனித்துக் கொண்டது. எனவே கடனாளி ஒரு எதிர் உரிமை கோரலை நிறுவ விரும்பினால் அது டிஆர்டிக்கு முன் தாக்கல் செய்யப்பட்டு வழக்குடன் சேர்த்து விசாரிக்கப்படும். எவ்வாறாயினும் ஆர்டிபி சட்டத்தின் பிரிவு 19 உட்பிரிவு 11 கீழ் ஒரு சிவில் நீதிமன்றத்தின் விசாரணைக்கு மாற்றப்படுவதற்கு அந்த எதிர் உரிமை கோரலை பிரிக்க வங்கி நடவடிக்கை எடுக்கலாம் என்பது ஒரு எச்சரிக்கைக்கு உட்பட்டது. எனவே வங்கியின் உரிமை கோரலில் ஒரு பிரதிவாதியின் சிவில் வழக்கின் தீர்வு அகற்றப்படும் எந்த விதியும் இல்லை. ஆனால் அது அந்த பிரதிவாதியின் விருப்பத்தின் விஷயம். அத்தகைய பிரதிவாதி ஒரு எதிர் உரிமை கோரலை தாக்கல் செய்யலாம் அல்லது குறியீட்டின் கீழ் நிறுவப்பட்ட மிகவும் கடினமான நடைமுறையை பெற விரும்பலாம். மேலும் அதன் விளைவுகளுடன் அவர் எடுக்கும் ஒரு தேர்வாகும். லெஜிஸ்லேச்சர் எந்த கட்டத்திலும் வழக்குடன் சேர்த்து தாக்கல் செய்யப்படும் ஒரு பிரதிவாதியின் உரிமை கோரல் தொடர்பாக சிவில் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பை தவிர்த்து மேலும் திருத்தம் செய்யவில்லை. ஒரு பிரதிவாதியால் நிறுவப்பட்ட ஒரு இண்டிபெண்டன்ட் வழக்கை மாற்றுவதற்கான சிவில் நீதிமன்றத்தின் அதிகாரம் தொடர்பான பிரச்சினைக்கு டிஆர்டிக்கு முன் நடக்கும் மீட்பு நடவடிக்கையுடன் சேர்த்து விசாரிக்கப்பட வேண்டும். டிஆர்டிக்கு வழக்கை மாற்றுவதற்கு குறிப்பிட்ட அதிகாரம் இல்லை. அதில் குறிப்பிடப்பட்டுள்ள காரணங்களுக்காக சிபிசி ஆர்டர் 7 ரூல் 10 கீழ் மட்டுமே ஒரு புகாரை திரும்ப பெற முடியும். அத்தகைய காரணங்கள் இல்லாத நிலையில் சிபிசி செக்ஷன் 151 பிரிவை பரிமாற்றத்தை அடைவதற்கான எஞ்சிய சக்தியாக பயன்படுத்த முடியாது. இது உண்மையில் சிபிசி ஆர்டர் 7 ரூல் 10 கீழ் உள்ள காரணங்கள் திருப்தி அடையாத போது வாதியை திரும்ப பெறுவதன் விளைவாகும். அதாவது பிளைண்ட்டை திரும்ப பெறுவதன் விளைவாகும். எந்த ஒரு சட்டமியற்றும் அதிகாரமும் இல்லாததால் சிவில் நீதிமன்றத்திற்கு உட்படுத்துவதன் மூலம் அதிகாரத்தை வழங்க முடியாது. டிஆர்டி ஒரு சட்டத்தின் ஒரு கிரியேச்சர் ஆக இருக்கும்போது சிபிசி செக்ஷன் 151 கீழ் ஒரு வழக்கை டிஆர்டிக்கு மாற்றுவதற்கான அத்தகைய அதிகாரத்தை படிப்பது பொருத்தமாக இருக்காது மற்றும் அந்த சட்டம் அத்தகைய நிகழ்வுக்கு வழங்கவில்லை. எதிர் உரிமை கோரலை தாக்கல் செய்வதன் மூலம் ஒரு பிரதிவாதி டிஆர்டியின் அதிகார வரம்பை பயன்படுத்தினால் கூட அந்த கோரிக்கையை சிவில் நீதிமன்றத்திற்கு திரும்ப பெற வங்கிக்கு உரிமை உண்டு மற்றும் இறுதி தீர்ப்பின் கட்டத்தில் அவ்வாறு செய்ய டிஆர்டிக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. டிஆர்டிக்கு முன் வழங்கப்பட்ட தீர்வின் சுருக்கமான தன்மையை கருத்தில் கொண்டு இது அவ்வாறு உள்ளது. இதனால் டிஆர்டி என்ன செய்கிறது என்ற வரையறைக்கு அப்பாற்பட்ட சில விசாரணைகள் கருதப்பட்டால் சிவில் நீதிமன்ற தீர்வு பொருத்தமானதாக கருதப்படலாம். ஒரு முறை சிவில் நீதிமன்றத்தில் இடமாற்றம் செய்யும் அதிகாரம் இல்லை என்றால் அது சம்பந்தம் அல்லது இல்லாதது சிவில் நீதிமன்றத்திற்கு அத்தகைய அதிகாரத்தை அளிக்கும் ஒன்று அல்ல. வழக்கை நிறுவிய பிரதிவாதியின் முன் உள்ள விருப்பம் தெளிவாக உள்ளது. ஒன்று, அவர் டிஆர்டிக்கு முன் எதிர்கோரிக்கையை தாக்கல் செய்யலாம் அல்லது அவர் தனி சிவில் நடவடிக்கையை நிறுவலாம். ஒரு பிரதிவாதி சிவில் நீதிமன்றத்தை நாடி இருக்கலாம். அது அவரது விருப்பப்படி இருப்பதால் சிவில் நீதிமன்றத்தின் முன் தனது வழக்கின் தீர்வுக்காக காத்திருக்கும் டிஆர்டியின் முடிவை தடை செய்ய தடை கோரலாம். ஒரு இண்டிபெண்டன்ட் வழக்கை தாக்கல் செய்த பிரதிவாதியால் அத்தகைய விருப்பத்தை பயன்படுத்தினால் ஆர்டிபி சட்டத்தின் கீழ் உரிமை கோரல் மனு வங்கிக்கு கடன் பாக்கியா அல்லது அதன் சார்பாக மீட்பு சான்றிதழ் வழங்கப்பட வேண்டுமா என்பதை தீர்மானிக்க அதில் நிறுவப்பட்ட நடைமுறையின் அடிப்படையில் விரைவாக தொடரப்படும். தற்போதைய வழக்கின் ஃபேக்ட் என்னவென்றால் ஆர்டிபி சட்டத்தின் கீழ் உள்ள நடவடிக்கைகள் உரிமை கோரலின் திருப்தியுடன் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளன. இதனால் மேல் முறையீட்டாளரால் நிறுவப்பட்ட எந்த நடவடிக்கைகளும் டிஆர்டிக்கு முன் நிலுவையில் இல்லை. வழக்கை பொறுத்தவரை எதிர் உரிமை கோரல் அல்லது இடமாற்றம் அல்லது பிரதிவாதியால் நிறுவப்பட்ட வழக்கின் விசாரணையை தவிர வேறு எந்த விதமான கேள்வியும் இல்லை. இன்ஃபேக்ட் வங்கியின் உரிமை கோரலில் சில பகுதிகள் கூட அனுமதிக்கப்படவில்லை மற்றும் சில மாற்றங்களை செய்ய அறிவுறுத்தப்பட்டது. அதற்கு பிறகும் பிரதிவாதியின் பிற உரிமை கோரல்களை பொறுத்தவரை சட்டத்தின்படி தீர்வை தொடர டிஆர்டி பதிலளித்தவரை அனுமதித்தது. இது சிவில் நடவடிக்கைகளை மட்டுமே குறிக்கும். எனவே வழக்கின்படி தொடர வேண்டியுள்ளது. மேலும் 2007 SSC 357 ரிப்போர்ட்டான யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா கல்கத்தா வர்சஸ் அப்ஜித் டீ கம்பெனி பிரைவேட் லிமிடெட் அண்ட் அதர்ஸ் மற்றும் 2007 SSC 97 ரிப்போர்ட்டான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வர்சஸ் ரஞ்சன் கெமிக்கல்ஸ் லிமிடெட் அண்ட் அனதர் ஜட்ஜ்மெண்ட் சரியான சட்ட முன்மொழிவை முன்வைக்கவில்லை.
அதேபோல் 2006-5 SEC 72 ரிப்போர்ட்டான இந்தியன் பேங்க் வர்சஸ் ABS மரைன் ப்ராடக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அண்ட் 2009-8 SEC 646 ரிப்போர்ட்டான நாகர் இண்டஸ்ட்ரியல் என்டர்பிரைசஸ் லிமிடெட் வர்சஸ் ஹாங்காங் அண்ட் ஷாங்காய் பேங்கிங் கார்ப்பரேஷன் ஆகியவற்றின் தீர்ப்புகள் ஒரு வழக்கை சிவில் நீதிமன்றத்தில் இருந்து DRTக்கு மாற்ற அனுமதிக்கும் அளவிற்கு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன.